ஹாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் அடித்த மலையில் எங்கள் ஊர் வாய்க்காலில் பயங்கரமான தண்ணி. மக்களே குளிக்க வாங்க. சனி ஞாயிறு லீவில் கேட்கவே வேண்டாம். நாளைக்கெலாம் பசங்க வந்து பயங்கரமான முறையில் குளிப்பாங்க. குளிக்கும்போது பார்த்து குளிக்கணும். நீச்சல் தெரியாத மக்கள் குளிக்காதீங்க. தண்ணி நிறைய போகுது பார்த்தீங்களா, தண்ணி நிறைய போகுது. இன்றைக்கி நேற்றுலாம் ஃபுல்லாக போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் காலையில் கம்மியாகிட்டு. இன்றைக்கி ஷேக் பாய் இயற்கை ஆர்வலர், சமூக ஆர்வலர் ஷேக் பாய் வந்து எப்போவுமே வாய்க்காலில் தான் குளிப்பார். தண்ணியை பற்றி சொல்லுங்கள் ஷேக் பாய். தண்ணி எவ்வளோ அழகாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் ஏர்வாடி மக்கள் வந்து இதில் வந்து அதிகமாக பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறாங்க. ஒன்று அவங்க சாக்கடை கலக்குதுங்கிறாங்க. இதுக்கு மாற்று வழி என்னங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. மாற்றத்துக்கான நம்மள்டலேருந்து மாறினா மட்டும்தான் வந்து மாற்றங்கள் வரும். நீங்கள் குப்பையை கொண்டு சர்வசாதாரணமாக ஆற்றுல போட்டுறீங்க, ஆனால் தண்ணிக்கு எங்கெல்லாமல் அலையிறீங்க. இந்த தண்ணியை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வரக்கூடிய காலத்தில் அதாவது தண்ணியுடைய இதுக்கு தான் போர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னோன்னா, தண்ணி இல்லாமல் இல்லை, நல்ல தண்ணி இல்லாமல் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரை சுத்திகரித்து அனுப்புறதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வருங்கால சந்ததியை வந்து இதுக்கு தயார்படுத்தணும். குப்பையில் கொண்டு போய் ஆற்றுல, குளத்தில், நம்மளுடைய வாய்க்காலெல்லாம் போடுற பழக்கங்கள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க குப்பை வெளியே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வருங்காலத்தில் இது வந்து திருத்தணும். இதற்கான முயற்சிகளை வந்து அரம்சை பசுமை ஏர்வாடி வந்து செஞ்சிட்ருக்கு. இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதில் வந்து மெயின். நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த சாரல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களில் இந்த சாரல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வந்தது இதே சாரல் இப்படியே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னோம்னா, கலந்த பானைக்கு அங்கே சாரல் அடிச்சுட்டு ரொம்ப நாள் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்த பானையிலேருந்து தெற்கு வள்ளியூர் இப்படி மாறி 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 ஏர்வாடி வரைக்கும் இந்த சாரல் இருக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி சாரல் வரத்துக்கு காரணம் இயற்கையுடைய மாற்றங்கள் நடக்குது. அதாவது பேரிடர் காலங்கள் வந்து ஏதோ வரக்கூடிய தகவல் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றமாக வருது. இப்போ காலநிலை மாற்றத்தை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் காலநிலை மாற்றம் வந்து மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்லேருந்து இயற்கை ஆர்வலர்கள் எல்லோரும் வந்து எச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஊர் மக்களும் அதுக்கு வந்து தயார்படுத்தணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நல்லா அழகாக டைவ் அடித்து குளிக்க போகிறோம். ஷேக் பாய் உள்ள இறங்கி குளிங்க. ஷேக் பாய் டைவ் அடி. ஷேக் பாய் அவதான் டைவ் அடிக்கிறேன். ஒழுங்கா சரியான தண்ணி. ஓகே, வாய்க்காலில் எல்லோரும் குளிக்க வாங்க. செம சூப்பராக இருக்கும்.